அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி 2025 ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபராசி உங்கள் ராசிக்கு இப்போ ராகு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். மீனராசியில் ராகு இருக்கார். கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்தில் கன்னி ராசியில் இருக்காங்க. வர்ற மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்கும். மீனத்தில் இருக்கிற ராகு கும்பத்துக்கு வந்துடுவார். கன்னியில் இருக்க கேது அப்படியே சிம்ம ராசிக்கு போயிடுவார். அப்போ உங்கள் ராசிக்கு ராகு 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். கேது 5ஆம் இடத்துல இருக்க கேது 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏற்கனவே உங்களுக்கு சனி பயிற்சி நடந்துருச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கார். இப்போ உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு வந்துடும். அதாவது ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி உங்களுக்கு 4 நாளுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா குரு பயிற்சி. 14ஆம் தேதி குரு பயிற்சி, 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. இப்போ ராகு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு ரிஷபராசிக்கு வர்றாங்க. குருவோட பார்வையில் ராகு இருக்கிறதுனால ரிஷபராசி நேயர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலகட்டம்ங்க. உங்களுக்கு நல்ல ஒரு நேரம்னு சொல்லலாம். சனியும் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். பொதுவாகவே பாருங்கள், பாவகிரகங்கள் பார்த்திங்கன்னா 3, 6, 10, 11ஆம் இடம் உபஜயஸ்தானத்துலலாம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்தானம்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். என்ன பண்ணுவார்னா தொழிலை அப்படியே பிரம்மாண்டமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வைப்பார். சொந்த தொழிலே வளர்ச்சி இல்லைங்க சார், முன்னேற்றம் இல்லை, தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கோம், கஸ்டமர்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, திறமை இருக்குது, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, எஃபோர்ட் போடுறோம், டேலண்ட் வச்சுருக்கோம், ஆனால் சரியான சம்பளம் இல்லை, முன்னேற்றம் இல்லை, அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். 11ஆம் இடத்துல சனி இருக்கிறனால லாபத்தை பன்மடங்காக பெருக்கி கொடுக்க போகிறாரு. பணம் நிறைய வரப்போகுது சனி மூலமாக. ராகு உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். பழைய தொழில் ஆரம்பிச்சுட்டு பழைய தொழிலில் அப்படியே ஃபெயில் ஆனவங்களுக்கு புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க, இல்லை இருக்கிற தொழிலை பெருசுப்படுத்துவீங்க, இல்லை சொந்த தொழில் பண்ணணுன்னு ஆர்வத்தில் இருக்கவங்க சொந்த தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க. இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா 100% இது நடக்குங்க. அதில் மாற்றமே கிடையாது. இப்போ 10ல் ராகு என்ன பண்ணுவீங்க? சொந்த தொழிலில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பார்க்க போகிறீங்க. சொந்த தொழில் ஆரம்பிக்க முடியாமல் இருக்கவங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க, புதுசாக ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க. கையில் இருக்க பணத்தை போட்டு கடன் வாங்கி இப்படி சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க. அது வெற்றி கொடுக்கும், சக்ஸஸ் கொடுக்கும். வேலையில் மாற்றம், ஏன்னா கர்மஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால வேலையில் மாற்றம், பதவி உயர்வு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை, பெரிய மனிதர்களோட தொடர்பு, பெரிய ஒரு விஐபிகளோட கான்டாக்ட், நட்பு வட்டாரம், இதெல்லாமே கொஞ்சம் பெருசுப்படுத்துறதெல்லாம் அந்த ராகுவோட வேலை தான். அப்போது பெயர் புகழ் அந்தஸ்து, மதிப்பு மரியாதை கௌரவம், பெயர் புகழ் அந்தஸ்து, நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பட்டம் பதவி எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தான் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டம். இப்போ 10ல் ராகு இருக்கார், கவலையப்படாதீங்க. பணம் வரும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், பிஸ்னஸில் நல்லா இருப்பீங்க, சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க. விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. கையில் பணம் வரும், அதனால் கவலையப்பட வேண்டாம். இப்போ நான் 5ஆம் இடத்துல இருக்க கேது 4ஆம் இடத்துக்கு வர்றார். கேது என்ன பண்ணுவார்? இப்போது 4ஆம் இடத்துல இருக்க கேது அம்மாவோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் ஒரு சில பேர்த்துக்கு ரிப்பேர் வைக்கும். இது சில பிரச்சனைகள் 4 கேது இருந்தாலே இது ஒரு பிரச்சனை கொடுக்கும். வண்டி வாகனத்தில் ரிப்பேர் வைக்கும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கவனமாக இருங்க. படிப்பில் சில தடங்கள் அதுக்கப்புறமா படிப்பில் தடை அப்புறம் மறுபடியும் படிக்கிற மாதிரிலாம் வரும். கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். வாகனத்தில் கவனமாக போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இதெல்லாமே இந்த 4ஆம் இடத்துல இருக்க கேது கண்டிப்பாக எதுவும் கொடுக்குங்க. கேதுங்கிறது ஒரு தடை பண்ணக்கூடிய கிரகம். ராகு இருக்கிற இடத்த பெருசு பண்ணக்கூடிய கிரகம். சாயா கிரகம், நிழல் கிரகம். 1.5 வருஷம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. ராகு பாம்பினுடைய தலைப்பகுதி. திருப்தியே இருக்காது. ராகுக்கு சாட்டிஸ்ஃபைடே ஆகாது எந்த ஒரு விஷயத்திலுமே. கேது பார்த்திங்கன்னா வாழ்க்கையே வேண்டாம், விரக்தி, இதெல்லாமே அது கேதுவோடது தான். வெறுப்பு வர வைக்கிறதே கேது தாங்க. ஆசை தூண்டுறது இது ராகுவோட வேலை. இப்போ ராகு ஒரு இடத்துல இருந்தால் கேது ஒரு இடத்த கெடுக்கும், கேது ஒரு இடத்துல இருந்தால் ராகு ஒரு இடத்த கெடுக்கும். இதுதான் அமைப்பு.
இப்போ ராகு உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்கார். அப்போ கேது மூலமாக சில தடங்கள் வரும். ஆனால் அந்த சனி பயிற்சியும் இந்த நடக்கக்கூடிய குரு பயிற்சியும் எல்லாமே உங்களுக்கு ஈடுகட்டிடும், பேலன்ஸ் பண்ணிடும். அற்புதமான பயிற்சி தான், சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கேது சிறு சிறு தடங்கள் கொடுப்பார். எந்த ஒரு ஜாதகத்திலையும் எந்த ஒரு ராசிக்காரங்களுக்கும் எப்பேற்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் சரி, ராகு ஒரு இடத்துல இருந்தால் அது 180 டிகிரி 180 டிகிரி கேது இருப்பார். கேது எங்கே இருக்காரோ 180 டிகிரி ராகு இருக்கும். ராகு ஒரு இடத்துக்கு எடுத்தால் கேது ஒரு இடத்த நல்லது பண்ணிடுவார். கேது ஒரு இடத்துக்கு எடுத்தால் ராகு ஒரு இடத்த நல்லது பண்ணுவார். அப்போ ஏதோ ஒரு இடம் நல்லா இருந்தால் கூட ஓகே. அப்போ உங்களுக்கு ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். சனி பயிற்சி சூப்பராக இருக்குது, உங்களுக்கு நல்லா இருக்குது, நல்ல ஒரு இடத்துல இருக்குது. குரு உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல வரக்கூடிய குருவும் ஒரு யோகமான உங்களுக்கு குரு பயிற்சி தான். அப்போது மதிப்பு மரியாதை, பெயர் புகழ், அந்தஸ்து, பண வரவு, திருமணமாகாமல் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு திருமணம் கைக்கூடி வர்றது, வேலையில் ப்ரொமோஷன், இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்பு உங்களுக்கு இருக்குதுங்க. ஒரு சில பேர்த்துக்குலாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். நிறைய நண்பர்களோட நல்ல ஒரு நண்பர்களோட கான்டாக்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, பயன்படுத்திக்கிங்க. இது ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகு கேது மேலே, அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சுக்கிரன், சனி, இந்த கிரகத்து மேலே ராகு கேது அமர்ந்திருக்காங்களா? இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய ராகு கேது உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்க போகிறாங்க? ஏன்னா சூரியன் மேலேயும் சந்திரன் மேலேயும் ராகு கேது உட்காந்துச்சுன்னா அப்பா அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும், அப்பா அம்மாவோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும், அப்பா அம்மா கண்டங்கள் கூட வரும். சுக்கிரன் மேலே ராகு வந்து பெண்களோட ஜாதகத்தில் இருந்தால் கர்ப்பப்பை கோளாறு, உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிறது, ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள், கருமுட்டை பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் வரும், சரிங்களா? குரு மேலே ராகு இருந்துச்சுன்னா ஆண்களோட ஜாதகத்துக்கு வந்து ஜாதகர் வந்து கண்டத்தை சந்திக்கிற மாதிரி வரும், சில பிரச்சனைகள்லாம் போய் மாட்டிக்குவாங்க, ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் வரும். செவ்வாய் மேலே ராகு இந்த மாதிரிலாம் சம்மந்தப்பட்டு, இப்போ செவ்வாய் கேது சம்மந்தப்பட்டுச்சுன்னா பைல்ஸ் ப்ராப்ளம், பல் சம்பந்தமான பிரச்சனை. இப்போ பாருங்கள், செவ்வாய் மேலே இப்போ பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கவங்களுக்கு ராகு வரும்போது பல் சம்பந்தமான பாதிப்பு வரும். செவ்வாய் மேலே இப்போ கேது வரனால பார்த்திங்கன்னா பைல் சம்பந்தமான பாதிப்பு வரும். இதெல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது கூட ஏதோ ஒரு கிரகம் சேர்ந்துருக்கா, இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் இருக்க கிரகத்துக்கு மேலே இப்போ கோச்சார கிரகம் வரனால என்ன இம்பேக்ட் கொடுக்கும், இதை நம்ம பார்த்தா துல்லியமாக சொல்லிடலாம், சரிங்களா? என்ன நடக்கும் இந்த 1.5 வருஷ காலகட்டங்களில், என்ன நடக்க போகுது, இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, இந்த நிழல் கிரகம் சாயா கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் செய்யுமா, உங்களுக்கு வாழ்க்கை கெடுக்குமா, தெளிவாக சொல்லிடலாம், சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. உங்கள் பேருக்கு இப்போ நடக்க போகிற இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டா நம்மளுக்குன்னு ஒரு மைண்டு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். இதுதான் நடக்க போகுது, அடுத்த கட்டத்துக்கு இதான் நம்ம இப்படி தான் நம்ம வாழ்க்கை கொண்டு போகணுன்னு உங்களுக்கே ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்டு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடுவீங்க. அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், நல்லா இருக்கா, கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, இல்லை கெட்டு போயிருக்காங்களா, இப்போ வரக்கூடிய கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களை தாக்கத்தை ஏற்படுத்தும். கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஏன்னா மனுஷன் ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான். பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரு சில பேர்லாம் கோச்சார பலனையும் பார்த்துட்ருக்காங்க. இது ஜனன ஜாதியை வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம 100% சொல்லிடலாம், இதுதான் நடக்கும்னு தெளிவாக சொல்ல முடியும், சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேது எந்த அமைப்பு இருக்காங்க, சனி எப்படி இருக்கார், குரு எப்படி இருக்காங்க, மற்ற கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, புதன், இந்த கிரகத்தோட தாக்கம் எப்படி இருக்குன்னு தெளிவாக பாருங்கள். ஏன்னா ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள். அந்த 9 கிரகங்களில் இப்போ என்ன தசாபுத்தி போகுது அது ரொம்ப முக்கியம். நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் வந்து நல்லா வாழ்கிறானா இல்லை ஒன்றுமே இல்லாமல் போகிறானாங்கிறது அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான், அதுதான், சரிங்களா? ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க, நிறைய ரகசியங்கள் இருக்கும், அதை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். இந்தந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த காலகட்டங்கள் நல்ல விஷயம் நடக்கும், கெட்ட விஷயம் நடக்கும்போது நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இதை நம்ம தெளிவாக சொல்ல முடியும், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.